ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நகையெல்லாம் வந்து பேங்க்கில் வைப்போம். ஸோ வீட்டில் பாதுகாப்பாக இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பேங்க்கில் வந்து லாக்கரில் வந்து வைப்போம். அந்த லாக்கரில் வந்து என்னென்ன பேங்க்கில் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட்டு போடுறாங்க லாக்கரில், ஸோ லாக்கரில் வந்து என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, புதுசாக ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நகையை வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறோம்ல, ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டருக்காக ஸோ என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நகையை வந்து அடகு வைக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா நகையை வந்து பேங்க்கில் வைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து வெட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் டெபாசிட்டு அப்படின்றது இருக்குது. மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா லாக்கரோட சைஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ஜ், ஸ்மால், மீடியம், ஸோ 3 வந்து இருக்குது லாக்கரோட சைஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இல்லை டாக்குமெண்ட் மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நகை வந்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் டாக்குமெண்ட் அப்படின்னு தான் இந்த சவரன் கோல்டு பத்திரம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பத்திரப்பாண்டு, ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைனா முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கும்ல, அது கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்கள் லார்ஜ், ஸ்மால், மீடியம், ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாக்கர் சைஸுமே வந்து மாறுபடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேஸும் ட்ரக்கும் வந்து வைக்கக்கூடாது, பணமும் வந்து ட்ரக்கும் வந்து வைக்கக்கூடாது. ட்ரக்ஸ்னால் வந்து போதைப் பொருட்கள், ஸோ இது ரெண்டுமே வந்து லாக்கரில் வந்து வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம லாக்கரில் வந்து கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கேமராவில் வந்து ஃபுட்டேஜ் வந்து 180 நாட்கள் உள்ள ஃபுட்டேஜ் வந்து இருக்கணும். அது வந்து ரெக்கார்டாகி இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே வந்து அழிக்கக்கூடாது. ஸோ அப்பப்போ வந்து இருக்கக்கூடாது. 180 நாட்கள் உள்ள டேட்டா ஃபுல்லாக வந்து அந்த சிசிடிவியில் வந்து ரெக்கார்டாகி இருக்கணும். இல்லை சம்டைம்ஸ் வந்து லாக்கரில் நகை வச்சுருக்கும் போது திடீர்னு புயல், மழை, தீ ஏதாவது வந்து பாதிப்பு வந்து லாக்கரில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு 100% வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேங்க்கோட லாக்கர் இருக்குல்ல, ஸோ அதோட டீட்டெயிலில் வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து டிஸ்பிளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து லாக்கர்லேயே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ லாக்கரில் வந்து இருக்குது, எவ்வளோ லாக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இப்போ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லாக்கர் இருக்குது, 100 லாக்கர் இருக்குது. அது 100 லாக்கரில் வந்து 80 லாக்கர் வந்து புக் ஆகியிருக்கு. ஸோ கோல்டு நகை வந்து இருக்குது. ஸோ மீதி வந்து 20 இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே காட்டுற மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமே வந்து 3 இயர்ஸ் மட்டும் தான் அந்த லாக்கர் வந்து நம்ம இது பண்ண முடியும், வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். திருப்பி வந்து நம்ம ரெண்ட்டு கொடுத்து திருப்பி இது பண்ணணும். 3 வருஷத்துக்கு ஒரு ரெண்ட்டை கட்டி நம்ம 3 வருஷம் அப்படியே வச்சுக்கலாம். திருப்பி 3 வருஷம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரெண்ட்டு கட்டி திருப்பி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ வாடகை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க. ஸோ வங்கி லாக்கரின் வாடகை அப்படின்னு பார்த்துலாம். இது வந்து நான் 1 இயருக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன். இது வாடகையும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து மாறுபடும். ஸோ இது வந்து ஜென்ரலாக உள்ளது நான் வந்து போட்டிருக்கேன். எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும். நீங்கள் வந்து லாக்கர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் லார்ஜ், மீடியம் இருக்கா, ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து மாறுபடும் இந்த ரெண்ட்டு. ரெண்டாவது பேங்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1200 முதல்லேருந்து 5000 வரைக்கும் ரெண்ட் வந்து போடுறாங்க 1 இயருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1250 முதல்லேருந்து 10,000 வரைக்கும் ஒரு ரெண்ட் வந்து போடுறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 முதல்லேருந்து 12,960 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து மாறுபடும் அப்படின்ட்டு இருக்குது. சரி, நம்ம சூஸ் பண்ணுற வெயிட் இருக்குல்ல, ஸோ நகையை நீங்கள் எவ்வளோ நகை வைக்கிறீங்க அதை பொறுத்து நமக்கு லாக்கர் தருவாங்க. அந்த லாக்கர் சைஸை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து மாறுபடும். HDFC பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் ரெண்ட் வந்து போடுறாங்க.
சிட்டி யூனியன் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1800 முதல்லேருந்து 5250 வரைக்கும் ரெண்ட் வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1000 முதல் 10000 வரைக்கும் வந்து ரெண்ட்டு போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 முதல் 10000 வரைக்கும் 1 இயருக்கு வந்து ரெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ இந்த வங்கி லாக்கர் வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டவங்களுக்காக நான் வந்து இந்த போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நகை வைக்கும் போது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து பக்கத்தில் எந்த பேங்க்கில் வந்து வாடகை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து நகையை வந்து எந்த பேங்க்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வைங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.